கர்நாடக வனத்துறையினரால் ஜான், குமார் மற்றும் அந்தோனிராஜ் என்பவர் மூவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டி செஞ்சதாக சொல்லி வனத்துறையினர் கொல்லப்பட்டிருக்காங்க. நான் ஒன்று கேட்கணும், இங்கே கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கேரளா, அப்புறம் வட இந்தியர்கள் மற்றும் இங்கே ஸ்ரீலங்கா, இவங்க எல்லாரும் நமக்கு எதிரியா? அப்போ இந்தியர்களே எதிரி. அப்போ இந்தியாவில் சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் இப்போ தமிழர்களுக்கு எப்பொழுது விடுதலை? இந்த கேள்வி என்பது எனக்குள்ளே உழுந்துக்கிட்டே இருக்குது இந்த ஒவ்வொரு இன்சிடென்ட் பார்க்கும்போது. ஏன்னா ஆட்சிகள் மாறினாலும் இங்கே அவலங்கள் மாறவில்லை என்ற கதை தான் இன்னும் நீடிக்குது. இதற்கான சரியான ஒரு தீர்வு, ஒரு சரியான பதில் என்பது இது வரைக்கும் தமிழ்நாடு அரசால் கொடுக்கப்படலை. இப்போ வரைக்கும் அவங்க குடும்பத்தை சமாதானப்படுத்தி அவங்க 3 உடலை வாங்க வச்சிருக்காங்க, வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. கர்நாடகா வனத்துறையின் சார்பில் 5 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் 10 லட்சம் தரதா சொல்லியிருக்காங்க குடும்பத்துக்கு. அப்போ இந்த லட்சங்கள் தந்தால் போதுமா? அப்போ அவரை சுற்று கொன்ற அந்த வனத்துறையினருக்கு சரியான தண்டனை என்பது வேண்டும். சரியான தண்டனை வாங்கி தருவோம் என்பது கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழர்களுக்கு எப்பொழுது இந்த விடிவு காலம் பிறக்கும்? மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதனை சரியாக கருத்தில் கொண்டு தகுந்த சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டு சுட்ட அதிகாரிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு மிக பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது மிக மிக தவறு. தமிழர்களுக்கு வரக்கூடிய மேலும் மோசமான நிலை தான் வந்துகிட்டு இருக்கு. தமிழர்கள் ரொம்ப இழிவான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கோம். நாம் யார் எதையும் கேள்வி கேட்க மாட்டோம். நாயசுரமே சூட்டு போட்டு போயினே இருக்காங்க. இதுக்கான சரியான தீர்வு என்பது வேணும். வாழ்க தமிழ். ஜெய்ஹிந்த்.